வணக்கம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் பாப்பாக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன்னா, தக்காளி சாதம் மதுரை ஸ்டைலில் எப்படி இருக்கும்னா பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். இது வந்து தக்காளி ஃப்ளேவரில் பண்ணதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுனா, நல்லெண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, தக்காளி நான் வந்து இன்றைக்கி 3 சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப, சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வந்தோன்னே எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 1 கிளாஸ் அளவு எடுத்தனால 3 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன். சாப்பாடு கொதிக்கிறதுக்குள்ளேயும் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் கோலமே போடுறதில்ல. சரி, ஃபஸ்ட்டு கோலம் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விசில் வச்சுட்டு காஃபி சூடாக இந்த மார்னிங் என்னதில் நான் லேட்டாக எந்திரிக்கிறனால இருந்தாலும் ரொம்ப குளிர் மாதிரி இருக்குது. சூடாக அதுக்கு ஏற்றாப்புல காஃபி போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டு, இந்த சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே தக்காளி ஃப்ளேவரில் இருக்கும். இனி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.